அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான நாள்னு. இட்ஸ் December 12th. என்னடா நீங்கள் கேட்கலாம். எஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டே. ஸோ அவருக்கு நம்ம பர்த்டே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து கொண்டு போகலாம். இன்றைக்கி அவரோட கண்டென்ட் தான் நாங்கள் எடுத்து பண்ண போகிறோம். அவருடைய படம். அண்ட் இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் அந்த பக்கெட் லிஸ்ட் எப்படி இந்த படம் இருக்கும். அண்ட் அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டே க்ரியேட் பண்ண ஒரு படம். எல்லாரோட ஏஜ் கேட்டகரிஸ் மத்தியிலையும் இந்த ஒரு படம் வந்து ஹோல்ட் ஆகியிருக்கும். எல்லாரும் தெரிஞ்சிடும். எஸ், நீங்கள் நான் பார்க்க போகிறது படையப்பா. அது ரிட்டர்ன்ஸ் படத்தோட ட்ரெய்லர் தான். எல்லாரும் தெரிஞ்சிடும். படையப்பான்றது ஒரு எனக்கு ஃபேவரட். எப்போ போடாலும் பார்க்கலாம். லாஸ்ட்டாக சன் டிவியில் 2021 போய் பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்க போகுதுன்னு தெரியல. தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் அந்த படத்தை ரீரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தியேட்டர்ஸில் எல்லாரோடைய ஒரு பார்வையில் இது வந்து விட்டுருக்காங்க. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நீங்கள் சோஷியல் மீடியா போய்ட்டு பார்த்தா தெரியும். பார்க்காதவங்களுக்கு போயிட்டு பார்த்தா தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்ம ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, நாசர், இன்னும் பலர் இந்த படத்தில் நடித்து இந்த ஒரு படம் பெரிய வெற்றியை தந்த ஒரு படம். அண்ட் நம்ம கே.எஸ். ரவிக்குமாரோட இயக்கத்தில் நம்ம இசை புயல் A.R. ரஹ்மானோட மியூசிக்கில் அந்த ஒரு படம் வெளிவந்து பெரிய வெற்றியை தந்த ஒரு படம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. மறுபடியும் அந்த பழைய நினைவுகளுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே அந்த ஒரு ஜேர்னிக்கு போயிடலாமா? ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ரெடியாக இருக்கீங்களா மக்களே? ஸோ here we go for the swag and the aura காந்தன்னு சொல்லலாமா? அவரோட இதை பார்க்க போகலாம். ஸோ 3, 2, 1 and here we go. எனக்கு கண்ட்ரி ஃபுல்லாக ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லாக ஆள் இருக்கு. எனக்கு நேஷனல் பிஸ்னஸ்னா அவருக்கு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். அவர் எந்த பட்டணத்துனா எது எப்போ எந்த இடத்துல வெடிக்கணும் யாருக்குமே தெரியாது. படையப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க. The music along. வழி தனி வழி. And 50 years of superstar. பெரிய பாம்போன்னு வரப்போகுது, பாத்துங்க. That's நீலாம்பரி for you. வளர்க்கறது நான் பார்க்கறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உங்களை விரும்புறேன். நீ வேற யாரையாவது விரும்புறியா? ஐயோ, ஆக்சுவல் கூஸ் பம்ப்ஸுக்கு இந்த படத்தெல்லாம் ரசித்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபீல் இருக்கணும். நான் வாழ்ந்தா அது படையப்பனோட தான். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். இப்பவும் சொல்றேன், உன்னை விட மாட்டேன். ரீசெண்ட் இன்டர்வியூல பார்த்தோம். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகல. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. A.R. ரஹ்மான் மியூசிக். இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். December 12th என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு படையப்பா படம் தியேட்டரில் வரப்போகுது. பார்த்து மகிழிங்க. இதே ஸ்டைலு தான். எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து அதான் பல பேருக்கு இந்த ஜென்ஸே கிட்ஸ்க்கெல்லாம் எனக்கு தெரியலை. அந்த கேட்டகரியில் நான் போக விரும்பலை. பிகாஸ் அவங்களுக்கு இந்த படம் தெரியுமான்னு கூட தெரியாது. ஏன்னா டியூட் பார்த்தவங்களுக்கு அந்த படம் எப்படின்றதெல்லாம் சத்தியம் அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. பட் ஐம் டாக்கிங் அபவுட் த பீப்புள் ஹூ செலிப்ரேட்டட் திஸ் மூவி, ஹூ லவ் திஸ் மூவி டில் டேட். இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த படத்தை பார்க்கணும்
அந்தளவுக்கு ஒரு ஹைப், அந்தளவுக்கு ஒரு க்ரேஸ் இந்த படத்து மேலே இருக்குன்னா அது நம்ம 90s கிட்ஸ் தான் ஃபார் ஷுவர். அது நீங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை. 90s தாண்டி அதுக்கு கீழே இருக்க கேரக்டர்ஸ் 80s 70s இருக்க எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் அது பிடிக்கும் தான் அந்த படம். அண்ட் நம்ம ரஜினிகாந்த் சாரோடைய அந்த ஆரா, அதான் அந்த ஆரா காந்த்ன்ற விஷயத்தை நான் ஆட் பண்ணேன். பிகாஸ் அந்த ஆரா, அந்த ஸ்டைல், அந்த ஸ்வாக், அந்த டயலாக் டெலிவரி எல்லாத்தையுமே அவ்வளோ பக்காவாக செதுக்கி இருப்பார் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார். அண்ட் எனக்கு ஃபேவரட்டான ஒரு டிரெக்டர் தான் கே.எஸ். ரவிக்குமார். பிகாஸ் அந்த டைமில் அவர் அடுத்தடுத்த கொடுத்த படங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது முத்து படமாக இருக்கட்டும், இல்லை என் சுவாச காற்று, அதுக்கப்புறம் வந்து படையப்பா, தெனாலி, அந்த மாதிரி இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் தந்த ஒரு டிரெக்டர் தான் கே.எஸ். ரவிக்குமார். அண்ட் அந்த வரிசையில் நம்ம ரம்யா கிருஷ்ணா அந்த படத்தில் ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டார். எப்படியுமே அவர் பாட்டாளி இந்த மாதிரி படங்கள் ரம்யா கிருஷ்ணன் எப்படியுமே ஒரு பாட்டாக இருப்பாங்க கே.எஸ். ரவிக்குமாரோடைய மூவிஸில். அண்ட் இந்த படத்தில் he has played the main antagonist role which opposite leads ரஜினிகாந்த் சார். அண்ட் நீலாம்பரின்ற கேரக்டர் யாருக்கும் மறக்க முடியாது. ஒரு 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 ஃபீமேலுக்கு அந்தளவுக்கு ஒரு க்ரேஸ், அந்தளவுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த நாங்கள் பார்க்கும்போதே நாங்கள் சொல்லலாம் அது நீலாம்பரியோட கேரக்டர் சூட் ஆகிறதே இவங்க தான். ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா ராய் தான் இது பண்ணியிருக்காங்க போல், நான் பார்த்த இன்டர்வியூவில் தான் பார்த்தேன். அண்ட் பட் அது ரம்யா கிருஷ்ணனுக்கு அமைஞ்சது இட்ஸ் வெரி பிக் பிளஸிங்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த கதை அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு டைம் போகும்போது அந்த படத்தை பற்றி இப்படி பேசுகிறாங்க. இப்போ 20-25 வருஷத்துக்கு மேலே அந்த படம் வந்து இவ்வளோ அந்த படங்களை பற்றி, அந்த படத்தை பற்றி இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளை பற்றி பேசுகிறோம், அந்த கதையை எப்படி பேசுகிறோம், அந்த படத்தோடைய மியூசிக்கை பற்றி எப்படி பேசுகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்தில் வந்து இப்போ வரைக்கும் இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அண்ட் இட் ஸ்பீக்ஸ் வெரி வெல். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் மெயினாக சொல்ல வந்தது, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான்னாலே அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த ஃப்ளூட்டாக இருக்கட்டும், அந்த அந்த மவுத் ஆர்கன் சீனாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒவ்வொரு சீனே சொல்ல போனால் டீகோட் பண்ணிகிட்டே போகலாம். பட் ட்ரெய்லர் வைஸ் வந்து இட் வாஸ் அ குட் அண்ட் அ டீசன்ட் ட்ரெய்லர். இதில் மணிவண்ணனுடைய அந்த ஸ்டபிங் சீன் வரும்போது, லைக் பேக் ஸ்டபிங் சீன், எப்படி அது வந்து அவர் பண்ணுற விஷயம், நம்ம சிவாஜி கணேசன் சார் எல்லாம் என்ன ஒரு நடிகர் திலகம், அவரெல்லாம் இந்த படத்தில் இருந்து அவருடைய லாஸ்ட் படம்னு நினைக்கிறேன். அண்டு அவ்வளோ நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்துக்கு. அதோடு சேர்ந்துருக்க ரமேஷ் கண்ணவருக்கும் செந்திலாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்ற அந்த ஒரு இது ஒன்று இருக்கும்ல, எல்லாருமே இந்த படத்தில் நல்லா நடிச்சு நல்ல மியூசிக் பண்ண ரஹ்மான் சார், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் அதை நான் வெயிட் பண்ணியிருந்தேன். படம் எனக்கு அப்படியே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ வாஸ் ரீகாலிங் த மூவி டைம்ஸ். எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்துருப்பேன்னு கூட தெரியலை. அந்தளவுக்கு இந்த படத்தெல்லாம் பார்த்து அது தெரியலை. அதுக்கு மெயினான காரணம் வந்து ஒன்று ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், இன்னொன்று ஃபேவரட்டான டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் டிரெக்டர், சாங்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான பாடல்கள் இதில் இருக்குது. சுற்றி வந்திருக்காரு. மின்சார கண்ணாவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டில் வர அந்த பிரீத்தாவும் இருப்பாங்கல்ல, அதில் பிரீத்தாவும் ஸ்ரீதேவின்னு நினைக்கிறேன். லைக் அவங்களும் இந்த படத்தில் வந்து அந்த கடைசியாக லவ் சீனுக்கு வந்து இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஹவு கேன் எக்ஸ்பிளைனுங்க, பேசினா ரொம்ப ஒரு எலாபரேட்டடான ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கலாம். ஸோ லிட்ரலி நான் பேசுகிறதுல நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதை தாண்டி எனக்கு எதுவும் இல்லை. இனி உங்கள் கைக்கு நான் விட்டுறேன். இந்த படத்தை பற்றி உங்கள் சைல்ட்ஹுட் மெமரி எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அந்த படமே பிடிக்கும், பாட்டும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அண்ட் நான் இந்த மின்சார கண்ணா வந்து நான் ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருந்தேன். அது கல்பனா அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நான் வந்து பின் பண்ணி விட அந்த மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் தட்ஸ் இட்டுங்க. இந்த படத்தோடைய இதை பற்றி நீங்கள் அதான் முன்னாடி சொன்னது தான். இந்த உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த சைல்ட்ஹுட் மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தை பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஆல் தி ரஜினிகாந்த் சார் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, நீங்கள் வந்து உங்கள் லைக்கை கீழே போட்டிங்கன்னா இந்த லைக்கை வச்சே தெரிஞ்சுப்பேன் எந்த அளவுக்கு அன்பு எப்படியும் இருக்க தான் செய்யும். பிகாஸ் இஸ் தி லீடிங் இல்லை ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா. அண்ட் அது மறக்க முடியாத ஒரு உண்மை அதுதான். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்கிற மறந்துடாங்க, கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் பல அப்டேட்ஸ் என்னோடய சேனலில் வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு வளர்ச்சியை பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்கள் அன்பு என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு துணையாக இருக்கும். ஸோ அதுதாங்க நான் சொல்ல வந்த விஷயம். அண்ட் மறுபடியும் நம்ம ரஜினிகாந்த் சார் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் லீடிங் சூப்பர் ஸ்டாரை தாண்டி நீங்கள்லாம் நீரோடி வாழணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல படங்கள் தந்து நமக்கு இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஹைப்பை கொடுத்த இவருக்கு ஈடுனே இல்லை. அண்ட் தேங்க்ஸ் டு கே.எஸ். ரவிக்குமார் சார் அண்ட் நீலாம்பரி கேரக்டர் அண்ட் இன்க்ளூடிங் சௌந்தர்யா எல்லாருக்கும் நான் க்ரெடிட்டை கொடுத்து இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரிலீஸிங் படையப்பா அகெயின். இந்த படத்தை பார்க்கலாம், நீங்கள் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. இஃப் ஐ ஹேவ் சான்ஸ் I'll go for the movie. நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை போய்ட்டு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியும். ஸோ that's it. I'm ending this video right now. அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை அதை பற்றி யாச்சும் பேசணுமா இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து பண்ணுவேன்.
எடுத்து பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.